ஆளை கொண்டு வந்து எனக்கு போடுங்க பார்த்தா நீங்களே மாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்க. இந்த மாலை கொண்டு வந்தீங்க வர வழியா சந்தேகப்பட்டு போச்சு. ஒண்ணு எதிரா யாரா இருந்து இந்த மாலையில பாம் வச்சு இந்த மாலை உன் கழுத்துல போட்டு உன் பேர் பாஸ் வச்சு என்ன வருது? ஆமாப்பா எனக்கு மட்டும்தான் ஒரு நீங்கள் இருவருமே கால தாமதம் ஐயா ஏன்டா கலகம் கேக்குறீங்க? ஆமா அது யாரு கேக்குறது? கேக்குறீங்க யார் பதில் சொல்லணும்? நான் பதில் சொல்லணும். ஆமா அப்ப யாரு கேக்குறது? அப்ப கேள்வி ஏன் நிக்கிற? ஐயா ஏன்டா காலத்தவன் கேக்குறீங்க? தப்பு கிடையாது. அங்கிருந்து வந்தேன் நான் இறங்கினேன் ஐயா வீட்டுல சாப்பிட்டேன் அந்த தூங்கணும் நான் சொல்லணும் காலத்தவன் நான் சொல்லணும். அப்ப யார் கேக்குறது? அப்ப யார் பதில் சொல்லணும்? அப்ப கேள்வி ஏன் நிக்கிறான்? ஐயா நான் வரும்போது ஒரு சின்ன பையனை ஒரு பெரிய படம் அடிச்சுக்கிறாரு. பாவத்தில் அடிக்கிறார். அந்த பையன் பீர்னா இல்ல பிராந்தி வரும். 24 மணி நேரம் அவர் மறந்து போனோட கலைவிட்டு வச்சுப்பாரு. காலு மேல அடிக்காது. ஐயா என்னன்னு போய் கேட்டா அந்த பெரிய சின்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க. கேட்டா வீட்டுல 100 வாத்து இருக்குதா? 100 வாத்து 50 வாத்து நாத்துல மேரி 50 வாத்து சேத்துல மேரி இது எங்க முட்டை போட்டு கேட்டுக்கிறாங்க. அவன் சரியான கேள்விடா, பயங்கரமான கேள்விடா. பதில் சொல்ல வேண்டியதானே? ஏண்டா உனக்கே தெரியலையா? சேத்துல வேற வாத்தா சேத்துல முட்டை போடும், நாத்துல வேற வாத்தா நாத்துல முட்டை போடும். கெட்டு போடுங்க. அந்த பையனை பார்த்து கேள்விக்கிறான். எல்லாம் எங்களை கேட்டுறான். ஐயா நாத்துல மேல நாத்துல முட்டை போடாது, சேத்துல மேல சேத்துல முட்டை போடாது. அது எங்க போடுமா? அது சொத்துல நான் குஞ்சாணி எங்க அம்மா பிறகு நான் 2 பேருங்க. யார் யார் தெரியுமா? அண்ணன் தம்பி 2 பேர் பிறந்தங்க. பெரிய தகராறு பட்டு போச்சுங்க. சொத்து தகராறு கிடையாது, பணம் கிடையாது, அதான் பால் தகராறு. அப்படி என்ன பால் தகராறு? ஆட்டுப்பாலா இல்ல, பாட்டுப்பாலா அது இல்ல, என்ன பாலு? தாய்ப்பால் தகராறு. ஆய்ப்பாலா? ஆமாங்க. இவ்வளவு வளர்ந்து வாலி பண்ணிட்டு இருக்கீங்க,
இந்த நேரத்துல தாய்ப்பால் தகராறு என்னடா புரியலடா. உமா நீங்க பால் குடிக்கலையா? நினைக்காதீங்க. நானே தம்பி தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போவோம். சாயந்தரம் 4 மணிக்கு பெல் அடிச்ச உடனே ஸ்கூல்ல விட்ட உடனே நேரம் தம்பி வேகமா வரான். மொத்த பால் எங்க அம்மா குடிச்சிட்டு போயிடுறான். எனக்கு பால் வைக்கிறதே கிடையாது. யோசனை செய்த முதல்ல தம்பியை தவிர்த்தா மொத்த பால் நம்மளே குடிக்கலாம். முதல்ல அவன் ஓய்ச்சி கட்ட சொல்லிட்டு நேரா பஜாருக்கு போனேன். கையில கட்ட குறைச்சிட்டு எங்க அம்மா ஏரியால போய் வீட்டு சாப்பிட்டு தூங்கி இருந்தாங்க. சமயம் பார்த்து மருந்து எடுத்து போய் எங்க அம்மா மகளை தடவிட்டேன். மருந்து தட்டாச்சு. என் தம்பி பள்ளி கொடுத்துருக்கு. வெளில சொன்ன கூட எங்க அம்மா பால் குடிக்க நான் விட்டுனா மறைஞ்சு மறைஞ்சு ப்ரொடக்ட் அவ கட்டி வரணும். தம்பி பால் குடிப்பான், அவன் செத்துருவான். எனக்கு குஷி வந்துச்சு, சந்தோஷம். ஓடி வந்து பார்த்தா நெடுக்க படி வச்சுக்குது. வெள்ளை வச்சு மேல போட்டுது, கழுத்துல மாலை போட்டுது, கால் மட்டும் வச்சுக்கிறாங்க. எங்க அம்மா ஓன பூச போட்டு எடுக்கிறாங்க. என் மனசு கேட்கலையே, பிறந்த பாசம் விடுமா? வேஷ்டி திறந்து பார்த்தா எங்க அப்பா செத்துருக்காங்க. என் தம்பி குடி வேணும் பழைய எங்க அப்பா முடிச்சு ஒரு ராவ் மாத்தி போயிடும். உங்களை ஒரு முக்கியமான செய்தி. இந்த வெதர்பூரி நாட்டு மக்களுக்கு எந்தவித குறைவில்லாமல் சீரோடு சிறப்போடு ஆட்சி மனைவியை பார்க்க வேண்டும். சீக்கிரமாக நாளா